Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்பெஷலா தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன சின்ன கடையெல்லாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட், தக்காளி சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பூண்டு அதிகமா சேர்க்காதீங்க, அப்புறம் பூண்டோட ஃபிளேவர் தான் அதிகமா இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். நான் இன்னைக்கு வந்துட்டு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போறேன். இதுல வந்துட்டு 2 நல்ல பழுத்த தக்காளியை கலரா இருக்கிற தக்காளி எடுத்துக்கிட்டு சட்னி உங்களுக்கு கலரா இருக்கும். காரத்துக்கு வந்து 7 வரமிளகாய், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கேன். நான் வந்துட்டு இதோட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே தக்காளி வெங்காயம் சேர்த்ததுனால அதுவே நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வானல் ஒன்று சுடு பண்ணிக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, இது ரெண்டும் நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். இது வந்துட்டு கடுகுலாம் மேல வந்துட்டு வெடிச்சு செதறிடும் அப்படிங்கறனால மூடி போட்டு வச்சிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கறிவேப்பிலை. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம்ல வச்சு நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போறேன். இது வந்து மேலெல்லாம் தெளிக்கும் அப்படிங்கறதுனால மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும், வெங்காயம், தக்காளி, பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இட்லி மாவு சேர்க்க போறோம். அது சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்க போறேன். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க தாளிக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன், அதனால இப்போ இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுல வந்துட்டு நம்ம இட்லி மாவு தான் சேர்க்க போறோம். நம்ம டைரக்டா இட்லி மாவு சேர்த்தோம் அப்படின்னா அந்த சட்னியில வந்து கெட்டியே ஆயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கொஞ்சம் புளிச்சிருக்கணும், ரொம்ப புளிக்காமவும் இருக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம டைரக்டா சேர்க்கும் போது சின்ன சின்ன கட்டியா திப்பி ஆயிடும். அதனால இந்த மாதிரி கரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற இந்த சட்னியில வந்துட்டு கரைச்சி வச்சிருந்த இட்லி மாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தண்ணியா இருக்கும். இட்லி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு திக்காயிடும். இப்போ நான் கரைச்சி வச்சிருந்த இட்லி மாவையும் சேர்த்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு சட்னி வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். ரொம்பவும் திக்கான குழகுழப்பா இருக்கும். அதனால இட்லி மாவு வந்து ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம், கம்மியாவே சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு. ஓரளவுக்கு திக்கா இருக்கு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். எனக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நீங்க இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சட்னி எல்லாம் நம்ம இட்லியை வச்சு அது மேல நல்லா ஃபுல்லா முழுகிற அளவுக்கு ஊத்தி இட்லியை பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். சிலர் வந்து சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க, சிலர் இட்லியை வந்து சட்னியில நல்லா முக்கி எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்க எந்த மாதிரி அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி தண்ணியா சட்னி சாம்பார்லாம் இருந்தது அப்படின்னா நல்லா பிசைஞ்சு தான் சாப்பிடுவேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான நம்ம ரோட்டு கடையில சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்டில் எப்படி செய்யறதுங்க தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சூடான இட்லி வச்சு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா 2 இல்ல 3 இட்லி நம்ம சாப்பிட்ற இட்லியை விட எக்ஸ்ட்ராவே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நார்மலா வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி செய்வோம். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தோசையை விட இட்லிக்கு தான் இது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.